தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சூப்பரான நல்ல செய்தி காட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாங்க, கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுதுன்னு ஒரு பரபரப்பான நியூஸ் வந்திருக்கு. இது நிஜமா? யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்கும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இதை பத்தி விரிவா பார்க்கலாம். ஆமா, இந்த கேள்விதாங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பல பேர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நிஜமாவே அரசாங்கம் இப்படி ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட போகுதா? வாங்க இதுக்கான பதிலை தான் நம்ம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். சரி, முதல் விஷயமே இதுதான். பரவிட்டு இருக்கிற தகவல் படி 3 சவரன் வரைக்கும் நீங்க நகைக்கடன் வச்சிருந்தீங்கன்னா அது தள்ளுபடி செய்யப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நிறைய குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். சரி, இந்த நியூஸ் எங்க இருந்து கிளம்புச்சு? டிசம்பர் 14, 2025 அன்னைக்கு முதலமைச்சர் இது சம்பந்தமா அமைச்சர்களோட ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறதா முதல் தகவல் வெளியாச்சு. அங்க இருந்து தான் இந்த எதிர்பார்ப்பு மொத்தமா பரவ ஆரம்பிச்சது. ஆனா அந்த மீட்டிங்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வெறும் நகைக்கடன் மட்டும் இல்லாம பயிர்க்கடன், சுய உதவிக்குழு கடன், ஏன் கல்விக்கடன் வரைக்கும் தள்ளுபடி பண்றத பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது மட்டும் உண்மையானா இது ஒரு மெகா நிவாரண திட்டமா இருக்கும். ஓகே, இந்த தள்ளுபடியோட அளவு எவ்வளோ இருக்கும்? இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கலாம்? வாங்க அந்த டீடைல்ஸை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். 3 சவரன்னா எவ்வளோ? சிம்பிளா சொல்லணும்னா 1 சவரன் 8 கிராம். அப்போ 3 சவரன்னா கிட்டத்தட்ட 24 கிராம் தங்கம். இந்த அளவுக்குள்ள கடன் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க சான்ஸ் ரொம்பவே அதிகம். சரி, இந்த தள்ளுபடி எல்லா பேங்க்குக்கும் பொருந்துமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடன்கள் கன்ஃபார்மா இந்த தள்ளுபடி திட்டத்துல இருக்கு. ஆனா பொதுத்துறை வங்கிகள், அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல வாங்கின கடனோட நிலைமை என்ன? அதுவும் சீரியஸா பரிசீலனையில இருக்கிறதா சொல்றாங்க. எதுக்காக பொதுத்துறை வங்கிகளையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்க யோசிக்கிறாங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலையும் இதே மாதிரி பொதுத்துறை வங்கிகள்ல வாங்கின கடனுக்கும் தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி இப்பவும் அதை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இந்த தள்ளுபடியை வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? இதுல ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குமா? இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த பெரிய கேள்வி. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வரலாம். போன தடவை இருந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகள் எல்லாம் இந்த முறை நீக்கப்படுமான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த தள்ளுபடியில எல்லாம் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, சொந்தமா வீடு இல்லைன்னா கார் வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கல. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உண்மையிலேயே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாருக்கும் இந்த பலன் போய் சேரணும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கதா சொல்றாங்க. சரி, திடீர்னு இப்போ ஏன் இந்த அறிவிப்பு வருது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதையும் பாத்திரலாம். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணமும் இருக்கலாமும் சொல்லப்படுது. அதாவது தாவேகான்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அவங்களோட சமீபத்திய வளர்ச்சி கூட இந்த அறிவிப்புக்கு ஒரு காரணமா இருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. இத ஒரு ஆதாரம் எப்படி சொல்லுதுன்னா, தாவேகாவோட வளர்ச்சியை தடுக்க இந்த மாதிரி அறிவிப்புகள் உதவும்னு குறிப்பிடுது. இது முழுக்க முழுக்க அந்த ஆதாரத்தோட ஒரு அரசியல் பார்வைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா மக்களுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல செய்தி வரணும், அவ்வளோதான். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தையோட இந்த பகுதியை முடிக்கிறாங்க. இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் நாம என்ன செய்யணும்? இப்போதைக்கே உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு முக்கியமான அட்வைஸ் தான், உங்களுக்கு ஏற்கனவே நகைக்கடன் இருந்து அது முடியிற ஸ்டேஜ்ல இருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அதை புதுப்பிச்சிடுங்க. அதாவது ரெனியூவல் பண்ணிடுங்க. இப்படி பண்றது மூலியமா தள்ளுபடி அறிவிப்பு வரும்போது நீங்க தகுதியானவங்க பட்டியலில் இருக்கிறத உறப்பாக்கிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பெரிய அறிவிப்பு வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா நம்ம எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, எப்போ? அந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக தான் இப்போ மொத்த தமிழ்நாடும் காத்துக்கிட்டு இருக்கு. இத பத்தின எந்த ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் அதை உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி.